4 மாவட்டங்களில் நாளை பொது விடுமுறை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மிக்ஜாம் புயல் மழையால் 4 மாவட்டங்களில் நாளை பொது விடுமுறை என்று அரசு அறிவித்திருக்கிறது. குட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிக்ஜாம் புயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கும் 4 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போதே பார்த்தீங்கன்னா விடுமுறையானது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புயலின் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ 2015 ஓகேவா, 2015 வந்து எப்படி வந்து நம்ம சென்னையில் வந்து ரெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சோ, புயல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ, அதோட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 2015 எப்படி இருந்துச்சோ அதோட ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி சொல்லி இப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா லீவாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போல எந்த வித மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கே தெரியும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்தளவுக்கு வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்குது. ஸோ எந்த வேலையுமே வந்து யாருமே வந்து செய்ய முடியல. ஸோ எல்லா இடத்துலையும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்று வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 80,000 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்திங்கன்னா காற்று வந்து வீசக்கூடதுனால ஸோ புயலின் தாக்கம் வந்து ரொம்ப வந்து இருக்குது. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா மிக்ஜாம் புயல் வந்து சென்னையை விட்டு போகவே இல்லை. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பயம் கொண்டிருக்கு. ஓகேவா, ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்திங்கன்னா ரெயினானது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப இது நமக்கு என்ன தான் ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே ஸோ இந்த விஷயத்தை நமக்கு சொல்லும்போது பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இயல்புக்கு நாளைக்கு திரும்புமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திரும்பாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேன்லேயோ ஆட்டோலேயோ பஸ்லேயோ வந்து போக முடியாது. அப்படி ஸ்கூல் காலேஜஸ் வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் போட் வந்து வச்சா மட்டும்தான் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து போக முடியுன்றல எந்த வித மாற்ற கருத்தும் வந்து கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா ஸோ சென்னையில் இருக்க முக்கால்வாசி இடங்களை பார்த்தீங்கன்னா மழை வந்து அந்தளவுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வெளில வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வெளில ஸோ போட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து போக முடியும். ஸோ யூனிஃபார்ம், ஐடி கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நோட் புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நினைஞ்சிருக்கு அப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ இதனால் இயல்புக்கு வரதுக்கு வாய்ப்பில் வந்து கிடையாது. ஓகே, தற்போது வரை பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். ஓகேவா, ஸோ இந்த 4 மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை விடுவாங்க அப்படின்னா ஸோ ராணிப்பேட்டைக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ ராணிப்பேட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர் கட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அங்கேயுமே இதே சேம் அப்படி தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர், அடுத்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. ஓகேவா, ஸோ திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கேயுமே பார்த்திங்கன்னா ரெயின் வந்து ஸோ ஹெவியாகவே இருக்குது. ஓகேவா, ஸோ கொஞ்சம் விட்டு மழை வந்து புரிந்தாலும் கூட ஸோ திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸோ ரெயின் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலுமே ஸோ விட்டு பெஞ்சாலுமே ரெயின் வந்து கண்டினியூஸ் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்டுமே லீவ் விடுவதற்கு 99% வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, தற்போது வரை பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்டும் பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஓகே, இப்போ இந்த லீவ் வந்து எத்தனை நாளைக்கு ப்ரோ இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 days வரைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே லீவ் வந்து இப்போ நான் சொல்கிற டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக வந்து லீவ் வந்து இருக்குன்றதை நம்ம வந்து தாராளமாக வந்து சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம், எல்லா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துருக்கு, பழையபடி இயல்புக்கு வருது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ புயலின் தாக்கம் எப்படி இருக்குன்னு எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான சந்திக்கலாம். தேங்க்யூ.